தாட்சாயினி ஏன் தீக்குளித்தாள் என்பதும் மாசி மகம் பற்றியும் பார்ப்போம். பார்வதி தேவி தட்சனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயினி என்ற பெயர் கொண்டாள். தட்சன் சொல் கேளாமல் சிவனை மணந்தாள். தன் மகள் தாட்சாயினி தேவி தன் விருப்பத்திற்கு மாறாக சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதால் சிவன் மீது தட்சன் கடும் கோபம் கொண்டான். எப்படியாவது சிவனை பழிவாங்க வேண்டும் என நினைத்தான். தட்சன் தன்னலத்திற்காக ஒரு யாகம் தொடங்கினான். அந்த யாகத்திற்கு 30 முக்கோடி தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் அழைக்கப்பட்டனர். ஆனால் வேண்டுமென்றே சிவபெருமானையும் தன் மகள் தாட்சாயினியையும் தட்சன் அழைக்கவில்லை. தந்தை நடத்தும் யாகம் என்பதால் அழைப்பு இல்லாமலேயே தாட்சாயினி தந்தை நடத்தும் யாகத்திற்கு சென்றாள். ஆனால் தட்சன் அவளை வரவேற்காமல் சிவனையும் தாட்சாயினி தேவியையும் கடுமையாக அவமானப்படுத்தி பேசினான். தந்தையின் சொல்லால் மனமுடிந்த தாட்சாயினி தேவி அங்கிருந்த யாகத்தீயிலேயே குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். தன் மனைவியின் இறப்பை கேட்டு ஆவேசமடைந்த சிவபெருமான் தன் தலையிலிருந்து ஒரு முடியை பிடுங்கி எறிந்தார். அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றி தட்சனின் யாகசாலை அழித்து தட்சனின் தலையை துண்டித்து யாகத்தை நிறுத்தினார். பின்னர் எரிந்து போன தன் மனைவியின் உடலை தன் தோள்களில் சுமந்து கொண்டு உலகையே அழிக்கும் வகையில் ருத்ரதாண்டவம் ஆடினார் சிவபெருமான். சிவபெருமானின் கோபத்தை தணித்து உலகை காக்க மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி சிவபெருமான் தோளில் சுமந்து கொண்டிருந்த தாட்சாயினி தேவியின் புனிதமான உடலை 51 துண்டுகளாக்கி பாரத தேசத்தின் 51 பகுதிகளில் ஏவினார். தாட்சாயினியின் உடல் உறுப்புகள் விழுந்த அந்த 51 இடங்களும் பின்னாளில் மிகவும் புனிதமான சக்தி பீடங்களாக மாறின. தட்ச யாகத்தில் கலந்து கொண்ட சிவபெருமானுக்குரிய அவிர்வாகத்தை கொடுக்காத காரணத்தால் தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சிவ நிந்தனை செய்த பாவம் தொற்றிக் கொண்டது. அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள தேவர்கள் அனைவரும் மாசி மகத்தன்று கடலிலும் நதிகளிலும் புண்ணிய நீராடி சிவனை வழிபட்டு தங்கள் பாவத்தை தீர்த்து கொண்டதாக புராணத்தில் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இன்றும் மாசி மகத்தன்று அனைத்து கோயில்களிலும் தீர்த்தவாரி எனும் உற்சவம் நடைபெறுகிறது. தாட்சாயினி பார்வதி தேவியாக மீண்டும் அவதரித்து உலகை ரட்சிக்க தொடங்கிய திருநாள் மாசி மகம் என்று கூறப்படுகிறது. தீமை அழிந்து அறம் என்ற மாசி மாதத்தில் சிவனையும் பார்வதி தேவியும் வழிபட்டால் நினைத்த நற்காரியங்கள் யாவும் நிறைவேறும். இக்கதையை புராணத்தில் மட்டுமல்ல 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒட்டக்கூத்தர் இயற்றிய தக்கையா பரணி என்ற நூலிலும் தட்சன் ஆணவத்தை வீரபத்திரர் அடக்கியதை பற்றி அழகாக பாடியுள்ளார்.